பால் காய்ச்சும் போது ஆடை எடுப்போம்ல, அந்த ஆடையை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதுலேருந்து நம்ம நெய் செய்ய முடியும். அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாலாடை வச்சு வெண்ணெய், அதுக்கப்புறமா நெய் ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி நெய் பால் ஆடையிலேருந்து தான் எடுக்க போகிறோம். நான் 1 லிட்டர் அளவு பால் கொதிக்க வச்சுருக்கேன். இதிலேருந்து ஆடை சேர்ந்ததுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிடணும். இதே போல் டெய்லி நீங்கள் காய்ச்சிற பாலில் இருந்து ஆடை விழுகும்ல, அதெல்லாம் சேகரிச்சிட்டே வரணும். நீங்கள் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆடை எடுத்தீங்கன்னா நல்லா நிறைய ஆடை எடுக்க முடியும். ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சீக்கிரமாகவே ஆடை சேர்ந்துடும். நம்ம பாலில் ஆடையை நீக்கிட்டு அதுக்கப்புறமா டீ, காஃபி இல்லைனா குழந்தைங்களுக்கு பால் தரும்போது ஆடை நீக்கின, அதாவது கொழுப்பு நீக்கின பாலாகவும் நம்மளுக்கு இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுதான். ஸோ நம்மளுக்கு டோன்டு மில்க்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்ம வீட்டிலையே நெய் செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரே விஷயத்தில் நம்மளுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ பாருங்கள், பால் பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஆடை எடுத்துக்கலாம். நான் ஆடை எடுக்கிறத காமிக்கிறதுக்காக தான் பால் காய வச்சு காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ பால் முழுமையாக ஆறிடுச்சு. இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி பால் ஆடை எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் பால் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வச்சாலே போதும், நல்ல நிறைய ஆடை கிடைக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை பாக்கெட் பாலில், அதுக்கப்புறமா மாட்டுப்பாலில் எதில் வேணாலும் பண்ணலாம். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டிலையே ரொம்ப சுலபமாக நெய் செய்ய முடியும். நான் நாட்டு மாட்டு பாலில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த பாலில் வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த ஆடை எல்லாத்தையுமே டெய்லி இதே போல் சேகரிச்சுட்டே வரணும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 15 நாளில் இந்த அளவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய ஆடைகள் கலெக்ட் ஆகிருக்கு. ஆடைகளை நீங்கள் சேமிக்கும் போது ஒவ்வொரு டைமும் அதை ஃப்ரீசரில் வைங்க, அதாவது அந்த டிஃபன் பாக்ஸை ஃப்ரீசரில் வைங்க. ஆடைகள் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய் எடுக்கிற நாள் இருக்குல்ல, அதுக்கு முதல் நாள் நைட்டு நீங்கள் ஃப்ரீசரில் இருக்க இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து நார்மலாக ஃப்ரிட்ஜ் செல்ஃபில் வச்சுருங்க. ஆனால் ஃப்ரிட்ஜு உள்ளே தான் இருக்கணும், ஆனால் ஃப்ரீசரில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது இது கொஞ்சம் உருகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீசரில் இருந்ததுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், நம்மளால் நெய் எடுக்க முடியாது. அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பால் ஆடைகள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு நல்ல குளிர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த சில் வாட்டர் தான் சேர்க்கணும், அப்போ தான் அதிலிருந்து வெண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், லேசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லேசாக நம்ம அரைக்கும் போதே நல்லா வெண்ணெய் திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சோன்னா சீக்கிரமாகவே வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், மறுபடிக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. முழுமையாக வெண்ணெய் வெளியில் வந்திருக்கு. பால் தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. வெளியில் எடுக்கிற வெண்ணெயை நீங்கள் நல்ல ஒரு சில் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது சீக்கிரமாகவே உருகிரும். தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து இது போல் சில் வாட்டரில் சேர்த்துருங்க. இதை நீங்கள் இப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கிறலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட செய்யலாம். நம்ம 15 நாள் தான் ஆடை சேர்த்து வச்சுருந்தோம், அதுக்கே எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை, இதை கீழே ஊற்றிடலாம். இதில் இனி பட்டர் இல்லை, இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது இந்த பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இது போல் திரட்டிக்கோங்க. இந்த பட்டரை நம்ம 2-3 டைம் நல்லா சில் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நார்மல் தண்ணியில் போட்டுறக்கூடாது, நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியுமே நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ பாருங்கள், இதே போல் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ மீத இருக்க தண்ணியெல்லாம் வெளிவந்துடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுதில்ல எவ்வளோ வாட்டர் இது ரிலீஸ் பண்ணுது.
இப்போ இது போல் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட ஸ்டோர் பண்ணி பட்டராக யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்ம இன்றைக்கி இதை நெய்யாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அகலமான பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பட்டர் நல்லா பொங்கி வரும். சின்ன கடாய் நம்ம எடுத்துட்டோம்னா பட்டர் பொங்கி கீழே வழிஞ்சிரும், நிறைய பட்டர் வேஸ்ட் ஆயிரும். அதனால் பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை முழுமையாக உருக வைங்க. இப்போ பட்டர் நல்லா உருகிருச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருங்க. நுரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல தெளிவான நெய் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிகமான நுரை இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு தெளிவான நெய் கிடைக்கும். இது அடுத்த ஸ்டேஜ். அதிகமான நுரைகள் வரும். இப்போ பாருங்கள், நுரைகள் அடங்கிருச்சு. ரொம்ப சின்ன சின்ன நுரைகளாக இருக்குது. இப்போ லேசாக நெய் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், அந்த மாவாலாம் மேலே நல்லா கலெக்ட் ஆகிட்டு நெய் அடியில் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது அடுத்த ஸ்டேஜ். மேலே மிதந்துட்டு இருந்த மாவாலாம் கீழே கலெக்ட் ஆக ஆரம்பிக்குது. நெய் மேலே வர ஆரம்பிக்குது. இப்போ முழுமையாக நெய் மேலே வந்துருச்சு. மாவா கொஞ்சம் கூட மேலே இல்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நெய்யை முறிய வச்சுக்கோங்க. அப்போ நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் கல்லுப்பு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொத்து அளவுக்கு முருங்கைக்கீரை இருக்குல்ல, அது கூட சேர்த்து நீங்கள் முறிய வைக்கலாம். நான் எப்போதும் கருவேப்பிலை சேர்த்து தான் முறிய வைப்பேன். இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா அடியில் தங்கியிருக்க மாவா கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. கருவேப்பிலையை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போவே நெய்யோட கலர் நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாகும். அப்போ இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எருமை பாலில் நெய் செஞ்சிங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் நெய் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், கீழே அடியில் தங்கியிருக்க மாவோட கலர் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ இது ஓரளவுக்கு ஆறி இருக்குது. ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இதை நல்லா வடிச்சிடுங்க. இந்த மாவாவையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு பிள்ளைங்களுக்கு தரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரோட்டீன் லட்டு, ஹெல்தி லட்டூஸ்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த லட்டுவோட மிக்சரோட இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி வைக்கலாம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாவா யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நெய் நல்ல தெளிவாக ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம வீட்டிலையே பண்ணின சுத்தமான நெய் தயாராகிருக்கு. பாருங்கள், இந்த மாவா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு நாள் முழுமையாக ஆற வச்சதுக்கப்புறமா நெய் நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள். வீட்டிலையே நம்ம எவ்வளோ சுலபமாக நெய் செய்ய முடியும் பார்த்தீங்கல்ல. ஸோ பாலாடை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வச்சுட்டு இனிமேல் வீட்டிலையே ஒரு மாதத்துக்கு தேவையான நெய்யை நீங்களே தயார் பண்ணிடலாம். டெய்லி நம்ம காய்ச்சிற பால்லேருந்து ஆடை மட்டும் சேகரித்தாலே போதும். எவ்வளோ ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான நெய் நம்ம தயாரிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஒரே பொருள் வச்சு நம்ம 4 பொருள் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வெறும் பால் வச்சு டோன்டு மில்க் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஆடையிலேருந்து வெண்ணெய் தயார் பண்ணியிருக்கோம். வெண்ணெயிலேருந்து நெய் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய் வெண்ணெய் இது ரெண்டும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.